ஸ்ரீராம ஜெயம். நம்ம சுந்தரகாண்டம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுத்து. நம்ம ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டதுன்ற படலத்தில் 48 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த 48வது ஸ்லோகத்தில் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார்? தேவலோகத்துக்கும் போய் தேடுவேன், சீதையை அங்கே காண முடியாட்டா வருத்தம் பாராட்டாத அந்த அரக்கர அரசனான அந்த ராவணனை பிடிச்சு கட்டிட்டு வருவேன்னு சொல்கிறார். ஆன இஷ்யாமி ராவணம் அப்படின்னு முடியறது அந்த ஸ்லோகம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். சர்வதா கிருத காரியோ அஹமேஷ்யாமி சஹ சீதையா ஆனயிஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்ய சராவணம். இப்போ எந்த விதத்துலையாவது நான் இந்த காரியத்தை முடித்தவனா சீதையோட கூட வருவேன். சர்வதா கிருத்த காரியம், எப்படியாவது நான் அதை செய்கிறேன். அஹமேஷ்யாமி சஹ சீதையா, சஹ குடும்பானாம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், எல்லாருமா, அப்படி நான் சீதையோடு சேர்ந்துட்டு வருவேன். இப்போ நான் கிளம்புறேன், ஒண்டியாக கிளம்புறேன், ஆனால் வரச்சே நான் சீதையோடு தான் வருவேன். அதான் சக சீதையா. ஆனயிஷ்யாமி வா லங்காம் சமுத்பாட்ய சராவணாம். அப்போ இல்லாட்டாக்கா, இது ஒரு வேளை இது முடியாட்டாக்கா ராவணனுடன் சேர்த்து லங்கையே அடியோடு பிடுங்கி கொண்டுட்டு வருவேன். சமுத்பாட்ய சராவணம். ஏன்னா லங்கை எங்கே இருக்குது? சமுத்திரத்துக்கு மேலே இருக்குது. அப்போது சமுத்திரத்துலேருந்து அந்த லங்கையை பிடுங்கிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். ஏவ முக்த்வா தூ ஹனுமான் வானரான் வானரோத்தமஹ உத்பதாதாதல் வேகேன வேகவான் விசாரயன் சுபர்ணமிவ சாத்மானம் மேனச கபிகுஞ்சரஹ. அப்போ வானரர்களை நோக்கி இந்தனம் இப்படி சொன்ன அந்த வானரர்களில் சிறந்தவரான வானரான் வானரோத்தமக, அதாவது அவர் வானரர் மட்டும் இல்லை, அந்த வானரர்களே உத்தமரானவர். அப்படிப்பட்ட அந்த ஹனுமார் மனக்கவலை அற்றவரா, வேகத்தோடு கூடினவரா, உத்பபாதாத, அதாவது உத்பாதம் இருக்கா அப்படின்னு கேட்பா. அதாவது மனசில் கவலை இருந்தால் அதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுறது. அப்போ அந்த மாதிரி கவலை இல்லாதவரா, வேகத்தோடு கூடினவரா, கருடனுக்கு ஒப்பான வேகத்தோடு கிளம்பி இப்படி வானர வீரர் மேலே கிளம்பினார். மேனே ச கபி குஞ்சரக, அந்த குஞ்சரம்ன்றது வானரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்படி கிளம்பினார் அப்படின்னு சொல்லப்படுறது. சமுத்பததி தஸ்மிம்ஸ்து வேகாத்தே நகரோஹினஹ சம்ஹிருத்ய விட்டபான் சர்வான் சமுத்பேது சமந்ததஹ. அப்போ இவர் கிளம்பின வேகத்தில் அந்த மலையில் இருந்த மரங்கள் எல்லாம் களைகள்லாம் சுருக்கிண்டு நாலா பக்கமும் மேலே எழுந்தது இல்லையா? சர்வான் சமுத்பேதேது சமந்ததக. அப்படி அந்த மலையில் இருந்ததெல்லாம் கிளம்பிட்டு மேலே எழுந்ததுன்னு சொல்லப்படுறது. சமத்த கோயஷ்டி பகான் பாதபான் புஷ்பசாலினஹ உத்வஹன் ஊரு வேகேன ஜகாம விமலே அம்பரே. இப்போ அந்த வகையில் மதம் பிடிச்ச நாரைகளோட புஷ்பம் நிறைஞ்ச மரங்கள், பாத்தபான் புஷ்பசாலினக, அந்த மரங்கள் சாதாரணமாக இல்லை, வற்றி போன நிலையில் இல்லை, புஷ்பங்களை விரக்ஷிச்சுண்டு இருந்த மரங்கள், அந்த மரங்கள் அவர் தொட வேகத்தில் கவர்ந்துட்டு நிர்மலமான வானவெளியில் அவர் கிளம்புறார். ஊருவே கோத்ததா விரக்ஷா முகூர்த்தம் கபிமண்யவுஹு பிரஸ்திதம் தீர்க்கம் அத்வானம் ஸ்வபந்துமிவ பாந்தவாஹ. அப்படி அவர் கிளம்பும் பொழுது தொடையின் வேகத்தில் ஒசர கிளம்பின மரங்கள் நெடுவழி போகும்போது தங்கள் உறவினரை வழி அனுப்புறது போல் சித்த நேரம் வானரரை தொடர்ந்தது. அதாவது அந்த மரத்தையும் சித்த இழுத்துட்டே போனார் ஹனுமாருன்றது சொல்லப்படுறது. ததா ருவே கோன்மதிதா சாலா சாண்யே நகோத்தமாக அனுஜக்முர் ஹனுமந்தம் சைன்யா இவ மஹீபதம். இப்போ ஹனுமாருடைய தொட வேகத்தால் கவரப்பட்டு சால விருட்சங்களும் மற்ற பெரிய மரங்களும் ஒரு அரசன சைன்யங்கள் எப்படி தொடரும்? சாலா சாண்யே நகோத்தமா, ஒரு ராஜா கிளம்பினா அவனுடைய சைன்யம் எப்படி அது பின்னாடியே போகும், அப்படி அந்த மரங்கள்லாம் தொடர்ந்து தான், அந்த விருட்சங்கள்லாம் அந்த ஹனுமாரை பின்தொடர்ந்து போச்சான். ஹனுமந்தம் சைன்ய இவ மஹீபதிம். மஹீபதிம்னா ராஜாவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி கிளம்பிட்டுன்னு இந்த 54வது ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.